Hi everyone, welcome to Radina Quants. Guys, செஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ரதினா குவான்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து குவான்ஸ் A to Z சீரிஸ் வீடியோ கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கு ஆப்டி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேம் டாபிக் வைஸ் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு டைப் வைஸ் டாபிக் வைஸ் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அக்சஸ் பண்ணாதவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக வரும். ஜென்ரல் இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்க்கும், பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து வீடியோ கோர்ஸ் வந்து பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் அவைலபிளாக இருக்குது. பேசிக்ஸ், எக்ஸாம் டாபிக்ஸ், டென்சஸ், குவிசஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு கவர் ஆகும். 1 year வேலிடிட்டிக்கு இருக்குது. அக்சஸ் பண்ணுவாங்க, அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா 30 days ஸ்டடி பிளானரில் வந்துட்டு இங்கிலீஷ் கிராஷ் கோர்ஸ் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ இதில் வந்து நம்ம 4 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 1 2 3 4 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம ஆட்வர்ப் பார்க்க போகிறோம். ஆட்வர்ப்னா என்ன, ஒரு சென்டென்ஸ் அது என்னவா வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது, அண்ட் தென் அதுலேருந்து எரர் ஸ்பாட்டிங். ஓகேவா? ஓகே, ஆட்வர்ப் பாருங்கள். ஆட்வர்ப் பார்க்கறதுக்கு முன்னாடி நவுன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நவுன், ப்ரொனவுன், adjective, verb. இது இந்த 4 டாபிக்கோட ஐடியாஸோட இந்த adverb இந்த செஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கிளாஸஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த கிளாஸஸ் பாருங்க. ஓகேவா? இட் டிஸ்கிரைப்ஸ் அ verb, an adjective and an adverb. இது ஒரு வேர்பையோ, ஒரு verb இங்க இருக்கு பாருங்க, ஒரு வேர்பையோ ஒரு adjectiveயோ இல்லை இன்னொரு adverb தன்னைத்தானேயும் கூட அது வந்துட்டு என்ன பண்ணிக்கோன்னா டிஸ்கிரைப் பண்ணிக்கும். ஒரு verb, ஒரு adjective, ஒரு adverb வந்து டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது தான் இந்த adverb ஓட ஃபங்க்ஷன். ஓகேவா? இந்த வேர்ட் வந்து எப்படி முடியும் அப்படின்னா மோஸ்ட்லி ends with ly. ly மோஸ்ட்லி ly முடியும். ly முடிகிற எல்லாமே adverbன்னு கேட்டால் அப்படி கிடையாது. மோஸ்ட்லி ly முடியும். ஓகேவா? ly adjectiveம் முடியும். அதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லி, கிரேஸ்ஃபுல்லி, பாருங்க, பியூட்டிஃபுல்லி, கிரேஸ்ஃபுல்லி, லவுட்லி, ஃப்ரீக்வெண்ட்லி, அன்ஃபார்ச்சுனேட்லி, இந்த மாதிரி ly முடிகிற வேர்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஆட்வர்ப்ஸாக இருக்கும். இந்த ஆட்வர்ப்ஸ் என்ன பண்ணணும்னா ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணலாம், ஒரு ஆட்ஜெக்டிவ், ஒரு ஆட்வர்ப், இது எல்லாத்தையுமே டிஸ்கிரைப் பண்ணும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ly முடிகிறது எல்லாமே adverb கிடையாது, adjectiveம் ly முடியும். ஸோ இதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு adjective கூட ly முடிஞ்சிச்சுன்னா அது வந்து adverb. poor plus ly. பாருங்க, he is a poor boy. ஓகேவா? இந்த பாய்ங்கிறது noun, இது வந்து adjective. இந்த adjective இந்த noun டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகேவா? இந்த adjective கூட poor plus ly, இது கூட ly சேர்த்தோம் அப்படின்னா அதுதான் adverb. ஓகேவா? ஒரு adjective ஃபங்க்ஷன் என்ன, ஒரு noun டிஸ்கிரைப் பண்ணும். அந்த adjective கூட ly சேர்த்தீங்க அப்படின்னா அதுதான் adverb. ஓகேவா? அதுவே noun பாருங்க, he is my brother. he is my brother. brotherங்கிறது யாரு? noun. இந்த noun இருக்கு இல்லையா, இந்த noun கூட ஒரு ly நீங்க சேர்த்தீங்கன்னா அது வந்து adjective. புரியுதா கைஸ்? ஒரு noun கூட ly சேர்த்தீங்கன்னா அது adjective, ஒரு adjective கூட ly சேர்த்தீங்கன்னா அது adverb. ஓகேவா? உங்களுக்கு வந்து அதுதான் ஒரு 80% ஆஃப் த ly முடிகிற வேர்ட்ஸ் வந்து adverb, 20% ஆஃப் த ly முடிகிறது வந்து adjective. நீங்க எப்படி ஃபைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ly மட்டும் எடுத்தீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் இருக்க வேர்ட் வந்து adjectiveல வருதா நவுன்ல வருதான்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது adjectiveஆ adverbஆ ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ poor plus ly, poorly, sudden plus ly, suddenly, practical plus ly, practically, soft plus ly, softly, kind plus ly, kindly. ஓகேவா? இது எல்லாமே adjective. சாரி, இது எல்லாமே adverb. இங்க இருக்கிறது எல்லாமே adverb. இப்போ adjectives பாருங்க, ly முடிகிற adjective.
noun கூட ly சேரும்போது adjective. Love plus ly lovely. Brother plus ly brotherly. Neighbor plus ly neighborly. Friend plus ly friendly. Man plus ly manly. ஓகேவா? ஸோ மேன்லி இதெல்லாம் பாருங்க. ly எடுத்துட்டீங்கன்னா மேன், ஃப்ரெண்ட்லி ly எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரெண்ட், ly எடுத்தீங்கன்னா நெய்பர், பிரதர், லவ். ஸோ இந்த மாதிரி நவுன் கூட ly சேர்ந்துச்சுன்னா adjective, adjective கூட ly சேர்ந்துச்சுன்னா adverb. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. The water is extremely hot. இந்த வாட்டர் இஸ் வாட்டர்ன்றது நவுன். இந்த நவுன் வந்து ஹாட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஆட்ஜெக்டிவ். இந்த ஆட்ஜெக்டிவே டிஸ்கிரைப் பண்றது தான் இந்த adverb. அது அந்த வாட்டர் வந்து ஹாட்டா இருக்கு. ஓகே, இந்த வாட்டர் எப்படி இருக்கு? ஹாட்டா இருக்கு. அந்த ஹாட் எப்படி இருக்கு? ரொம்ப ஹாட், ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு. அந்த ஹாட் அப்படின்றது எப்படி இருக்கு? ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு. ஸோ the water is extremely hot. He is running very fast. He is running verb very fast. Fastன்றது he is running. ரன்னிங்ன்றது verb, fastன்றது adverb. இந்த adverb-ஐ டிஸ்கிரைப் பண்ணது இந்த very. அவன் வந்து ஃபாஸ்டா ஓடுறான். ஓகே, எவ்வளோ ஃபாஸ்டானா ரொம்ப ஃபாஸ்டா ஓடுறான், ரொம்ப ஃபாஸ்டா ஓடுறான். ஓகேவா? She talks to me friendly. She talks to me friendly. I rarely eat meat. I rarely eat meat. We always eat breakfast together. She is incredibly smart. Incredibly smart. Smart is adjective. Incredibly adverb. We always. Always அப்படின்றது adverb. Rarely. Rarelyன்றது அதாவது ly-ல மட்டும்தான் adverb முடியுமான்னு கிடையாது. ly-ல முடியாத adverbs இருக்கு. ஓகேவா? I rarely eat meat. இந்த eat வந்து verb. இந்த verb வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு adjective, ஒரு adjectiveயோ இல்ல வந்து ஒரு verb-ஐயோ இல்ல தன்னைத்தானே கூட ஒரு adverb கூட டிஸ்கிரைப் பண்றது தான் இந்த adverb-ஓட ஃபங்க்ஷன். மோஸ்ட்லி அது எப்படி முடியும்னா ly-ல முடியும். ly-ல முடியாத adverbs-மே இருக்கு. ஓகேவா? ஸோ noun plus noun plus ly is adjective. Adjective plus ly equal to adverb. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ வந்து ப்ராக்டிஸ் பார்க்கலாம். இந்த adverbs வச்சு இது வரைக்கும் எக்ஸாம்ஸ்ல எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாம் கேட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க. He has no seldom visited his parents since he left this place. He has not seldom visited his parents since he left this place. guys இங்க பாருங்க, செல்டம்னு ஒரு வேர்ட் இருக்கு இல்லையா? இந்த செல்டம் அப்படின்றது இட்ஸ் an adverb. செல்டம் அப்படின்னா நெவர், ஆல்மோஸ்ட் நெவர் மாதிரி தான், இல்லை அப்படின்ற மீனிங். இது ஒரு நெகட்டிவ் மீனிங். ஓகேவா? இது ஒரு நெகட்டிவ். ஹார்ட்லி, நெவர், எவர், செல்டம் இப்படிலாம் சொல்றாங்களே, இது எல்லாமே என்னன்னா ஒரு நெகட்டிவான ஒரு மீனிங். இந்த நெகட்டிவான மீனிங்னா அதுல என்ன இருக்குன்னா நோ, நாட் அதுல இருக்குன்னா மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணும்போது இதுக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கு அப்புறமோ நோ, நாட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த நாட்ன்றது இங்கே தேவையில்லை. இங்கே ஆல்ரெடி நோ, இல்லைன்ற சென்ஸ் வந்து இந்த வேர்ட்லேயே இருக்கு. ஓகேவா? He has seldom visited his parents since he left this place. ஓகேவா? ஸோ இதில் இந்த நாட்ன்றது இங்கே எரர். நெக்ஸ்ட், she does her work good as she is a trained nurse. She does her work good as she is a trained nurse. இங்க பாருங்க, she does her work. workன்றது என்ன? இட்ஸ் a verb. ஒரு verb எது டிஸ்கிரைப் பண்ணணும்? ஒரு adverb-ஆல தான் டிஸ்கிரைப் பண்ண முடியும். இங்க பாருங்க, குட்னு இருக்கு. குட்ங்கிறது என்ன? good is adjective. She is a good player. பிளேயர்ங்கிறது நவுன், இது வந்து adjective. இந்த adjective நவுனை டிஸ்கிரைப் பண்ணும். ஓகேவா?
she sings well. இந்த சிங்ஸ்ன்றது என்ன verb. ஸோ இந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்றதுக்கு நல்லா இருக்கு அப்படின்றத நல்ல பிளேயர் நல்லா இருக்கு நல்லா பாடுறாங்க நல்லா செய்யறாங்க அப்படின்றதுக்கு குட் வெல் நம்ம ஜென்ரலா யூஸ் பண்ணுவோம். குட்ன்றது ஒரு நவுனை மீன் பண்ணும்போது குட் யூஸ் பண்ணணும். இந்த வெல் அப்படின்றது ஒரு வேர்பை மீன் பண்ணும்போது இந்த ஆட்வர்ப் இந்த வெல் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இங்க என்ன இருக்குன்னா ஒர்க்ன்னு இருக்கு. ஒர்க் அப்படின்றது இட்ஸ் அ வேர்ப். இந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும்? ஒரு ஆட்வர்ப் வேணும். ஆட்ஜெக்டிவ் வரக்கூடாது. இங்க குட் வரக்கூடாது. என்ன வரணும்னா வெல் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. we must try to save our hardly earned money. We must try to save our hardly earned money. Hardly na எப்பயாவது, rarely, ரொம்ப rare. ஓகேவா? so we must try to save our hardly, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. ஓகேவா? hardlyனா ரொம்ப rare. இங்க hard அப்படின்றது இங்க hardlyன்னு வரக்கூடாது. hardனா great work. இதை நம்ம சம்பாதிச்ச பணத்தை நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஹார்ட்லின்றது வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. when I read his biography I hardly found something in his character that I could admire. நான் அவங்க பயோகிராஃபி படிக்கும்போது I hardly found இந்த கேரக்டரை வச்சு இங்க பாருங்க, இந்த ஹார்ட்லின்னு வந்துருச்சு இல்லையா? இந்த ஹார்ட்லின்னு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை வந்து சம்திங் சொல்ல முடியாது. ஹார்ட்லி ஃபவுண்ட் சம்திங் இல்லை, அது ஒரு நெகட்டிவ் சென்ஸ் தானே. நான் எதுவுமே நான் இது வந்து பார்க்கலாங்கிற மாதிரி. anything. I hardly found anything in this character that I could admire. ஓகேவா? hardly found anything. ஹார்ட்லின்றது நம்ம நெகட்டிவ் சென்ஸுக்கு யூஸ் பண்றோம். சம்திங் அப்படின்றது ஏதோ இருக்கு, ஸோ பாசிட்டிவ். அங்கே ஏதோ இல்லை நம்ம சொல்லும்போது எனிதிங். ஓகேவா? நெக்ஸ்ட். when I got home I was too exhausted. கைஸ் இங்க பாருங்களேன், இந்த மாதிரி எக்ஸாஸ்டட், பார்ச்ட், கல்லாசல் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா வெரி தான் யூஸ் பண்ணணும், டூ வராது. ஓகேவா? டூன்றது ராங், இங்க வந்து வெரி வரணும். நெக்ஸ்ட் பாருங்க. it was too cold for go out for last evening so we all stayed at home. it was too cold for, guys இந்த டூ இருக்கு இல்லையா? டூ வந்து எதை ஃபாலோ பண்ணி வரும்னா இந்த டூவை ஃபாலோ பண்ணி வரும். இது வந்து adverb டூ, இது வந்து preposition டூ. டூ ஓகேவா? it was too cold to go out. ஃபார் இல்லை டூ, இந்த டூ வந்ததுனால தான் இந்த v1 go. it was too cold to go out last evening so we all stayed at home. லாஸ்ட் ஈவினிங் ரொம்ப கோல்டா இருந்துச்சு, ஸோ அதனால நம்ம வெளியே போல வீட்டிலே இருந்துட்டோம். it was too cold to go out last evening so we all stayed at home. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. mangoes plural noun, taste plural verb, more sweetly than any other fruit in this world. மற்ற எல்லா ஃப்ரூட்டை விட இதுதான் வந்து மற்ற எல்லா ஃப்ரூட்டையும் கம்பேர் பண்ணும்போது மேங்கோ தான் வந்து டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க என்ன பண்றாங்க? தேன் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்றாங்க. கம்பேருக்கு ஸ்வீட்டா இருக்குன்னு தான் சொல்றாங்க கைஸ். ஸ்வீட்டஸ்ட் இதான வரும். பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். இங்க மோர் ஸ்வீட்லின்னு வரக்கூடாது, என்ன வந்துக்கணும்னா ஸ்வீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நேச்சுரல் கேட்டஸ்ட்ரோஃப்ஸ், நேச்சுரல் கலாமிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் கேட்டஸ்ட்ரோஃப்ஸ் அண்ட் எபிடெமிக்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் நேஷன்ஸ் lives and only those who face manly overcome them. Natural catastrophe epidemics ரெண்டும். இது ஒரு சப்ஜெக்ட், இது ஒரு சப்ஜெக்ட். subject 1 subject 2. so plural noun, plural verb.
plural verb. Okay. Or இது என்னன்னா part of nation. நேஷனோட ஒரு பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. Parts, nations, lives and only those who யார் வந்து அதை ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி வராங்களோ அவங்க தான் வந்து பிரேவா யாரு வந்து ஃபேஸ் பண்ணி வராங்களோ அவங்க தான் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. those who face manly overcome themன்றது இதுதான் சொல்றாங்க. பேசிங்க பாருங்க manlyன்னு இருக்கு. manly அப்படின்றது என்ன? manly நீங்க பிரிச்சோம்னா என்ன வரும்? man plus ly. man plus ly. manங்கிறது என்ன? noun. noun plus ly. noun plus ly என்ன வரும்? இதோட adjective. ஓகேவா? அதுவே இங்க இது பாருங்க manful. manful. manful அப்படின்றது adjective plus ly இது வந்து என்ன? adverb. adjective plus ly வந்து adverb. ஓகேவா? சோ இப்போ இங்க வந்து வரணும்னா manly அப்படின்றது ஒரு 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 manlyயா எப்படி சொல்றது? ஒரு மேனை மீன் பண்ற மாதிரி ஒரு masculinityயா அந்த மாதிரி. ஓகேவா? இங்க என்னன்னா இங்க manfully அப்படின்றது brave bravely அததான் மீன் பண்றாங்க. ஓகேவா? யார் வந்து பிரேவா போல்டா அதை ஓவர் கம் பண்ணி வராங்களோ அவங்க தான் வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒன் ஹூ ஃபேஸ் இது என்ன? வேர்ப் எது டிஸ்கிரைப் பண்ண முடியும்? ஒரு ஆட்ஜெக்டிவ் ஒரு ஆட்வர்பால தான் டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஒரு வேர்பை வந்து ஒரு ஆட்வர்பால தான் டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஆட்வர்ப் எதையெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணும்? ஒரு வேர்ப் ஒரு ஆட்ஜெக்டிவ் தன்னைத்தானேவோ அது டிஸ்கிரைப் பண்ணிக்கும். ஒரு ஆட்வர்பையும் டிஸ்கிரைப் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே மேன்லி அப்படின்றது இட்ஸ் அன் ஆட்ஜெக்டிவ். நவுன் பிளஸ் ly தானே இருக்கு. இட்ஸ் அன் ஆட்ஜெக்டிவ். இங்க என்ன வந்திருக்கணும்? ஒரு ஆட்வர்ப் வந்திருக்கும். ஸோ manfully is the right answer. ஓகேவா? ஓகே. ஸோ ஸோ கைஸ் ஆட்வர்ப்ல நம்ம வந்து பேசிக்ஸ் பார்த்துட்டு நம்ம வந்து பிவைக்கு கொஷின்ஸ் ஆட்வர்ப் பேஸ் பண்ணி பிவைக்கு எக்ஸாம்ல கேட்ட கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரெப்போசிஷன் கன்ஜங்ஷன்லாம் நம்ம ரெகுலராக பார்க்கலாம். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்க. கோர்ஸ் வந்து நீங்கள் எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான கோர்ஸ் வந்து ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப்பில் இருக்குது. இங்கிலீஷ் பேங்க் எக்ஸாமுக்கான எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கான இங்கிலீஷ் வந்து ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா யூடியூப் சேனல் இருக்குது. சேனலில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வீடியோஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் ஆகும். ஓகேவா? இப்போ எம்டிஎஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா எம்டிஎஸ்க்குன்னு ஸ்பெஷலாக கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அக்சஸ் வேணும்னா நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். So that's it with the session guys. Next session la paakalam. Thank you.